ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் கடவுளிடத்திலிருந்து நீதியையும் பெறுவான். அவரை தேடி சந்ததி இதுவே. தேவனே, சமூகத்தை நாடுகிறவர் இவர்களே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையுள்ள கர்த்தர், யுத்தத்தில் பிராத்திரமுள்ள கர்த்தர் அவரே. வாசல்களே, உங்கள் உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே மகிமையின் ராஜா. குறிக்கப்பட்ட சங்கீத பாகம் வாசிக்க முடியுது. அப்படின்னாலும் குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாடு பகுதி எஸ்ஐயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் முடிய. எஸ்ஐயா 7 10ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் முடிய. இரண்டாம் வேத வாசிப்பு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 17 முடிய. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். அதை ஆழத்தில் இருந்தாகினும் உன்னதத்தில் இருந்தாகினும் உண்டாக்க கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்போது ஏசா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிவதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களாக விட்டுவிடப்படும். இப்ராஹிம் விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவினுடைய வம்சத்தின் மேலும் அசிரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார் என்பது. குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகிறது. 1ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் முடிய. ரோமர் 1:1-7. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் வேளாண்களில் முன்னே தம்முடைய பலமாக வைக்கப்பட்ட தேவ குறிக்கப்பட்ட நிருப வாசிக்க முடிந்தது. அப்படி நாளுக்கு குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி பரிசுத்த மத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி
25ஆம் வசனம் முடிய நான் வாசி கேட்போம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரம் அவருடைய தாயாகிய மரியாதை நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர் பரிசுத்தாவினால் கர்ப்பவதியானது. அவள் இருந்து அவளை அவமானப்படுத்த மனிதராமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகையை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவள் அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்றார் என்பதே. குறிக்கப்பட்ட ஜீவனுள்ள திருமண பகுதி வாசிக்கப்படுவது. ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை சுவாசிக்கிறேன். ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கண்மேட்டில் பிறந்து பொந்து பிளாத்திங்கில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரது உயிர் தெழுந்தார். அவருடைய வீட்டு வரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். சுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பாக நம்முடைய பாரம்பரியத்தின்படி லவ் என்று சொல்வார்கள், அன்பின் வாரம். இதற்கு நாம் 4வது மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றி வைக்க இருக்கின்றோம். இந்த மெழுகுவர்த்தியின் பெயர் ஏஞ்சல் கேண்டல் என்று சொல்வார்கள். தேவதூதனுடைய மெழுகுவர்த்தி என்று இதற்கு பெயர் உண்டு. ஏனென்றால் இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் தேவதூதர் வந்து யோசேப்பிற்கு பல வார்த்தைகளை சொல்லி அவரை பக்குவப்படுத்துகிறார். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகின்ற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அவருக்கு எடுத்து சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த தூதர் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்றும், அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவர் மீதும் அன்பு கொண்டவராய், கடவுளாகிய இறைவன் அன்பு கொண்டவராய் அந்த திருமகனை நமக்காக கொடுத்தார் என்பதை தான் யோவான் நற்செய்தி 3:16 நாம் வாசிக்கின்றோம். இவ்வளவாய் உலகத்தின் மீது கடவுள் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம் அனைவரையும் மீட்கவும், நம் அனைவருக்காக தன் மகன் தன் வாழ்க்கையை கொடுக்க அவர் பிறந்தவர். ஆகையினால நம் அனைவரையும் அன்பு செய்கின்ற அந்த ஆண்டவர் இம்மானுவேலராக நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு 4வது மெழுகுவர்த்தியை நாம் இப்பொழுது ஏற்றி வைப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த மனுக்குள்ள வாழ்விற்கென்றும்
மீட்பிற்கென்றும் தன் சொந்த மகனை நீர் எங்களுக்காக இந்த மண்ணகத்தில் எங்களோடு வாழுகின்ற ஆண்டவராக அவரை பிறக்கச் செய்தீர். எங்களுக்காக அவர் வாழ்ந்து மரித்து தன் மகனையே எங்களுக்காக சிலுவையில் எங்களுடைய வாழ்விற்காகவும் இரட்சிப்பிற்காகவும் அவர் வாழ்க்கை இழக்கச் செய்தீர். நாங்கள் அனைவரும் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி தன் மகனையே எங்களுக்காக கொடுத்து எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டீர் என்பதை நாங்கள் நற்செய்தி பகுதியின் ஊடாக படிக்க கேட்கிறோம். அந்த அன்புள்ள ஆண்டவர் எங்கள் அனைவரையும் என்றும் அன்பு செய்து ஆளுகை செய்து எங்களோடு இம்மானுவேலராய் இருக்கிறீர் என்கின்ற உறுதிப்பாட்டோடு இந்த மெழுகுவர்த்தியை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் எங்களை அன்பு செய்து நாங்களும் உம்மை அன்பு செய்து வாழவும், நீர் எங்களோடு இருக்கிறீர், உடன் இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தில் நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்கு அருளை தாரும். இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் ஆண்டவருடைய இறை செய்திக்கு ஆயத்தமாக 136வது ஞானப்பாடலை இணைந்து பாடும். வாசல்களை உயர்த்துங்கள் மகா கர்த்தாவை வாழ்த்துங்கள் என்ற பாடல். நம் யாவரும் எழுந்து நின்று இப்பாடலை பாடும். 136. நெஞ்சை அலங்கரியுங்கள்.
தேன் கூறு தோலையும் மகிழ்ச்சி கிளைகளும் தெளியுங்கள் ராஜாவாரா உங்களையும் இரட்சிப்பார் கர்த்தாவுக்கென்றைக்கும் புகழ்ச்சி துதியோம். என்னண்ட இயேசுவாருமே என் வாசலை திறக்கிறேன். அருள் புரியும் தேவரே என் நெஞ்சில் தங்க கடவே மோட்ச வழியை காண்பிக்கும் நல்லாவியை தந்தருளும் என்றைக்கும் உமக்கே புகழ்ச்சி கர்த்தரே. நம் தந்தை கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் இந்த மகிழ்வான ஓய்வு நாளின் காலை பொழுதுல ஆண்டுடைய இறை சன்னிதானத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆம். இயேசு ஆண்டவருக்குள் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசுவினுடைய வருகையின் 4வது ஞாயிறாகிய இந்த நல்ல நாளிலே நம் ஆண்டுடைய திருவார்த்தையை வாசித்து தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி நாம் படிக்க கேட்டதான நற்செய்தி பகுதி, தூய மத்தேயுவின் நற்செய்தி நூல், முதல் அதிகாரம், திருவசனங்கள் 18 துவங்கி 25 முடிய. The Gospel according to St. Matthew chapter 1 verses beginning from 18 to 25. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம் திருமொழிகளை சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம் வார்த்தைகளை உமது வார்த்தைகளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவ்வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கி கொண்டு வாழ நீர் எங்களுக்கு அருளை தாரும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியே பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஒரு குளுமையான காலை பொழுது. நேற்று ரொம்ப அற்புதமான வகையில் நமக்கு அந்த காம்படிஷன் நடைபெற்றது. கடவுளுக்கு நன்றி படைக்கிறேன். நமக்கும் ஒரு பரிசு கிடைத்தது. நான் கொஞ்சம் டல்லாகிற மாதிரி தான் தெரியும். நான் ஒரு 4 மணிக்கு தான் தூங்கினேன், 6 மணிக்கு ஏஞ்சிட்டேன். 2 hours தான் என்னுடைய இரவு உறக்கம். அதனால் நான் டல்லாக இருக்கிறத பார்த்து நீங்கள் டல்லாக இருக்காதீங்க, நீங்களே ஆக்டிவாக இருங்க, தெளிவாக. அன்புக்குரியவர்களே,
நாம் வாசி கேட்டதான சிந்தனை பகுதியில் யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நபரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும் யார் யோசேப்பு என்று சொல்லி. யார் அவரு? யார் அவரு? யாருன்னே தெரியலையா? யோசேப்பு இயேசுவின் தந்தை. ஓகே, நீங்க சர்ச்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே நம்ம லூதரன் சர்ச், நம்ம சர்ச் பேர் சென்ட் ஜேம்ஸ் இல்லையா? அது மாதிரி நிறைய சர்ச் இருக்குது. சென்ட் மேத்யூ, சென்ட் மார்க், சென்ட் லூக், சென்ட் ஜான், சென்ட் பீட்டர், வேறு ஆமாம் அதுதான் சொன்னேன். நற்செய்தி பகுதியில் இருக்கிறதான அந்த நற்செய்தி நற்செய்தியாளர்களுடைய பெயர்கள் வைத்து நிறைய திருச்சபைகள் இருக்கும். பாரடைஸ் லூதரன் சர்ச் என்கின்ற திருச்சபை, சென்ட் பால்ஸ் சர்ச். இப்படி பொதுவாகவே நம்முடைய திருச்சபைகளை எடுத்துக்கொண்டால் ஜோசப் லூதரன் சர்ச் அப்படின்னு வைக்குவோமா? அப்படின்னா வைக்கிறோமா? நம்ம யாரும் வைக்கிறதில்ல. நான் அப்படி யோசிச்சிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் தான் அவர். அந்த இடுக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எஸ்டேட், டீ எஸ்டேட் கேரளாவில். ஸோ நம்ம எலிசபெத் அம்மா, நம்ம முன்னாள் ஆயரம்மா, அவங்க ஊர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கே ஒரு சர்ச்சு, என்னோடு கூட இறையல் கல்லூரியில் படித்த ஆயர் என் நண்பர். ஸோ அவர் சர்ச்சை இப்போது டெடிகேஷன் பண்ணாங்க. சின்ன சின்ன இந்த ஆயருக்கான இல்லம் போன்ற காரியங்களை அவர்கள் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தார்கள். ஸோ அப்படி போகும்போது அந்த சர்ச்சினுடைய பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதான் சென்ட் ஜோசப் லூதரன் சர்ச் இருந்துச்சு. அப்போ நம்ம ஆளுங்க பொதுவாகவே யோசேப்பை நாம் பெரிய அளவில் பார்ப்பது கிடையாது. ஆனால் நீங்கள் சிஎஸ்ஐ கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது. பட் நீங்கள் கேத்தலிக் சர்ச் பார்த்தீங்கன்னா அவர்கள் யோசேப்பை கொண்டாடுவார்கள். நான் முன்பு பணியாற்றின சண்டத்தூர் மேல்பட்டி அந்த ரூட் அப்படியே பேரணம்பட்டுக்கு போவோம். பல்லகுப்பம் தெரியும் இல்லையா? அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, தெரியுங்களா? என்ன ஸ்கூல்? சென்ட் ஜோசப் ஸ்கூல். அதை ரன் பண்ணுங்கிறது யாருன்னா, அது ஆக்சுவலாக முன்னாடி அது கேத்தலிக் ஃபாதர் அவங்கெல்லாம் தான் ரன் பண்ணியிருந்தாங்க. இப்போது நம்ம லூதரன் திருச்சபையை சார்ந்த நபர்கள் தான் அதை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அந்த ஸ்கூலை, சென்ட் ஜோசப் ஸ்கூல். ஸோ இப்படி நாம் யோசேப்பிற்கு பெரிய அளவில் முக்கியத்துவங்களை நாம் கொடுப்பது சற்று குறைவுதான் நம்முடைய சீர்திருத்தப்பட்ட திருச்சபைகளில். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது அவருடைய வாழ்விலிருந்து நாம் அநேக நல்ல பண்புகளை நம்மால் பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமானவர் யோசேப்பு. நாம் வாசி கேட்டதான இந்த சிந்தனை பகுதியினுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் விவரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு டீட்டெயிலை அங்க கொடுத்திருக்காங்க. அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன் அவள் கர்ப்பவதியாக இருப்பது தெரிய வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று நாம் அதிலே பார்க்கிறோம். நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், பொதுவாகவே நம்முடைய கஷ்டம், நம்முடைய கலாச்சாரம் என்னதானா, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கும். இப்போ யூஸ்வலாக அப்படி பண்ணுறாங்களா? டைரக்டாக கல்யாணம் தான். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு என்கேஜ்மெண்ட் நாங்கள் நடத்தினோம். ஸோ அதில் ஒரு பாஸ்டர் சொன்னார், நாங்கள்லாம் சொல்லிடுவோம் தெளிவாக, உங்களுக்கு எதுக்கு வீணாக செலவு பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் போயிட்டு அங்கே, அவங்க போயிட்டு இங்கே, நிறைய செலவு இருக்குது, அதெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு என்ன பண்ணுங்க, கல்யாணத்தில் முடிச்சிடுங்க, ஷேர் பண்ணிக்கங்க, வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார்.
ஸோ அது எந்த அளவிற்கு பொருந்தும் என்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயிக்கப்படுவது என்பது ஒரு சிறப்புக்குரியது தான். என்றால் நிச்சயிக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய அந்த காலத்தில் அவர்களுக்கு அநேக யோசனைகள் இருக்கும். இப்போ டைரெக்டாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க பல நேரங்களில், எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்படி இருக்கும்போது அவளுடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம், சொல்ல முடியாது. ஸோ நிச்சயிக்கப்பட்ட பிறகு ஒருவருக்கொருவர் அவர்கள் எப்படி புரிந்து கொள்வது, இது எல்லாத்தையும் அந்த ஒரு குறுகிய காலத்தில் அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். கடவுளிடத்தில் இந்த காரியத்தை குறித்து முன்வைத்து ஜெபிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது நிச்சயிக்கப்படுவதில்லை. ஸோ அதற்கு பிறகு கூட பல நேரங்கள் என்ன செய்கிறாங்க, திருமணத்துக்கு முன்னாடி கூட அப்படி போயிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. டைரெக்டாக நம்ம திருமணமாகி அதிலே கசப்புகள் ஏற்படும் போது டைரெக்டாக அங்கே போயிடறாங்க, டிவோர்ஸ் இல்லையா. இது நம்முடைய கலாச்சாரமாகவே இப்பொழுது மாறிவிட்டது. ஸோ நிச்சயிக்கப்படுதல் என்பது உண்மையாகவே அது ஏற்புடையது தான் ஒரு புறம். இன்னொரு புறம் இப்படி சொல்கிற சின்ன கருத்து தான் இல்லையா, எதுக்கு அப்படின்ற மாதிரி. இங்கே இயேசுவினுடைய பெற்றோர்கள் மரியாள், யோசேப்பு, ஸோ இருவரும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இருவரும் திருமணம் ஆவதற்கு முன்பதாக மரியாள் கருவுற்றிருக்கிறார், கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றால் இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற சமூகம் அப்படிப்பட்டது தான். சரிங்களா? ஒரு சின்ன விஷயத்தையும் கரெக்டா நோட் பண்ணி அவங்க லைஃப்பை கூட பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குது, எங்க போறாங்க, என்ன அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி திருமணத்திற்கு முன் ஒரு நிகழ்வு என்றால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அவ்வளவு எளிதான காரியமே இல்லை. அதிலும் அடுத்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது மரியாளை திருமணம் செய்து கொள்ள போகின்ற யோசேப்பு அதை எப்படி பார்ப்பார்? அதை அவரால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழல். ஆனால் அந்த கர்ப்பம் அவர் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியினால் என்பதை திருமறை தெளிவாக சொல்லுகிறது. இப்படி இருக்கிற இந்த சூழலில் நாம் தொடர்ந்து திருமறையிலே 19 வசனத்தில் வாசிக்கும் போது, அவள் புருஷன் யோசேப்பு நீதிமானாய் இருந்தான். இன்னொரு மொழிபெயர்ப்பில் நேர்மையாளராய் இருந்தார். சோ அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக, கடவுளுக்கு உகந்தவராக அவர் இருந்ததுபடியினாலே அவளை அவமானத்திற்குள்ளாக்க மனமில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தார். அவர் நினைச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம்? டைரக்டா நான் இப்படி ஆகி போச்சேம்மா, இதெல்லாம் எப்படி, அதெல்லாம் என்னால் முடியாது. ஸோ அவர் ஒரு வழி பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? நீதிமான், நேர்மையாளர். அப்ப நேர்மையாளர், நீதிமான் ஒருபோதும் அடுத்தவரை என்ன செய்ய மாட்டாரு? அவமானத்திற்குள்ளாக்க மாட்டார். நேர்மை இல்லாதவர்கள், அநீதி உள்ளவர்கள் பிறரை இகழ்ச்சிக்குள்ளாக்குவார்கள், அவமானப்படுத்துவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மத்தேயு நற்செய்தி நூலை நாம் எடுத்து பார்க்கும்போது நேர்மையாளர், நீதிமான் என்கின்ற வார்த்தை ஒரு 73 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதை கிரேக்கத்தில் தெகாய் யுசோனி என்று சொல்லப்பட்டுள்ளது. நீதிமான், நேர்மையாளர் 73 முறை. ஸோ ஒரு நீதிமானாக இந்த யோசேப்பு இருக்கிறபடினாலே
அவர் இதை ஒரு பெரிய விஷயமாக மாற்றி ஒரு பூகம்பத்தை கிளப்பி விடாமல் அவர் ரகசியமாக, அமைதலாக, பொறுமையாக அதை கையாளுகிறார். அவரை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருக்கிற வேளையில அவன் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவருக்கு தோன்றினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நேர்மை உள்ளவர்களாக நீதிமானாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இதை போன்ற பல காரியங்கள் ஏற்படும் போது அதை நாம் எப்படி அப்ரோச் பண்றோம், ஹேண்டில் பண்றோன்றது, டேக்கிள் பண்றது ரொம்ப முக்கியம். நாம் நேர்மையாளர்களாய் இருந்து நீதிமானாய் இருந்து பிறரை இகழ்ச்சிக்குள்ளாக்கினால் நிச்சயம் கடவுள் தூதர் வழியாக, அது போல பல நிலைகளில பிறர் வழியாக கூட கடவுள் நம்மோடு நிச்சயம் பேசுவார். ஆனால் நாம் அதற்கு நேர்மாறாக செயல்பட்டால், அநீதி உள்ளவர்களாய் செயல்பட்டால், பிறரை அவமானப்படுத்த வேண்டும், இகழ்ச்சிக்குள்ளாக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயம் இப்படிப்பட்டவர்கள் வரமாட்டார்கள். அதற்கு மாறாக நீ செய், அப்படிதான், கரெக்ட் தான், அது நீ அப்படிதான் பண்ணணும், அதுதான் சரியான விஷயம் என்று நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ணக்கூடியவங்க, நம்ம இன்னும் அதில் தள்ளிவிடக்கூடியவர்கள் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். அப்போ நாம் எப்பொழுதுமே கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாய், ஏற்புடையவர்களாய் வாழும்போது, பிறரை அவமானப்படுத்த கூடாது என்கிற நிலையில இருக்கும்போது, ரகசியமாக எல்லாவற்றையும் கையாள வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கும்போது, அது அப்படியே எல்லாத்துக்கும் சொல்லி இது பண்ணி, இல்லை இப்பெல்லாம் நிறைய சோசியல் மீடியா ஆயிடுச்சு இல்லையா, அதை எப்படி பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ நம்ம சர்ச் சர்வீஸ் நம்ம நிறைய குரூப்புக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஷேர் பண்ணுறது ஓகே இல்லையா. அது இல்லாம நாம் ஒரு தவறான விஷயங்களை எடுத்து அதை பரப்புவாங்க. யாருக்கெல்லாம் சில பேர்லாம் எந்தெந்த கான்டாக்டில் யார் இருக்கிறாங்களோ எடுத்து எல்லாருக்கும் போட்டு முடிச்சிருவாங்க. அந்த ப்ராட்காஸ்ட் எல்லாம் இருக்கு வாட்ஸ்அப்பில். ஒரே அட்டன் டைமில் என்ன பண்ணலாம், ஆன் ஸ்பாட்டில் ஒரு 200 பேர் 300 பேர்கிட்ட நம்ம ஒரே தகவலை உடனே பரிமாறலாம். இப்படியும் மக்கள் வாழ்கிறார்கள் நாம் வாழும் வாழ்க்கையில். ஆனால் யோசேப்பு அப்படிப்பட்டவர் இல்லை, ரொம்ப ரொம்ப அருமையானவர். ஆகையினாலே தூதர் பேசுகிறார், கடவுளின் தூதர் சொப்பனத்திலே தோன்றி அவரிடத்துல, நீ பயப்படாதே, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை கொல்ல பயப்படாதே, அவளிடம் உற்பவித்திருக்கிறது ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை அவருக்கு இயேசு என்று தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், அவரே என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் தீர்க்க தரிசன வார்த்தை 22வது வசனத்தில், இதோ கன்னிகையானவள் கர்ப்பவதியாவாள், ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்று பெயரிடுவார்கள் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்பட்டது நிறைவேற இதையெல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நம்முடைய பழைய ஏற்பாட்டின் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 7ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அதில் எசையா முன்பே உரைத்த வார்த்தை அது. அதில் அவர் சொல்லுகின்றார், இம்மானுவேலர் நம்மோடு என்றும் வாழ்பவர், நம்மோடு என்றும் குடிக்கொள்கிறவர், அவர் பிறக்கப் போகிறார், ஆகையினாலே பயப்படாதிருங்கள் என்கின்ற அந்த வார்த்தைகள். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் யோசேப்பு தூதர் வழியாக, கடவுளின் தூதர் வழியாக பெற்றுக்கொள்கிறார். ஸோ அவருக்கு ஒரு யோசனை இருக்கிறது, இப்படி நடக்குது என்ன, ஸோ நம்ம ரகசியமா இதை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலான்ற மாதிரி அவர் இருக்கிற வேளையில் தான் தூதர் வழியாக அவருக்கு பல வார்த்தைகள் ஆலோசனைகளாக, அவருக்கு ஒரு தெளிவாக இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு
இறுதியாக நாம் பார்க்கிறோம் 24வது வசனத்துல, அவன் நித்திரை தெளிந்தான், கர்த்தரின் தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே மனைவியை அவன் சேர்த்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவள் குமாரனை பெற்றெடுக்கும் அளவும் அவளை அறியாதிருந்தான், அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப கிளியரா, தெளிவாக யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமானவர் அவர். அவருடைய பண்பு ரொம்ப அருமையானது. அப்ப இப்படிப்பட்ட அந்த நபர் யோசனையில இருக்கும்போது என்ன நடக்கும்? ஏன் இப்படி? கடவுளால் பயப்படாதே, அவரை சேர்த்து கொள்ள பயப்படாது. இது கடவுளால், பரிசுத்த ஆவியினால் அவள் கர்ப்பவதியாகி இருக்கிறார். இது கடவுளுடைய மகன் உங்கள் வழியாக இங்கே வரப்போகிறார் இந்த மண்ணகத்திற்கு. இயேசு என்று பெயர் இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாருடைய பாவங்களும் நீக்கி நம்மை மீட்டெடுக்கிறவர், ரட்சிக்க கூடியவர் அவர்தான். அதற்கு நீங்கள் கருவிகளாக இருக்கிறீர்கள். அப்ப இவ்வளவுத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு பிறகும் அவர் என்ன பண்ணிருக்கலாம்? உங்க பாட்டுக்கு நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் சாத்தியமா? இங்க இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே, இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க என்றும் அவர் மறுமொழி சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த திருமறை பகுதியில அவர் திரும்ப கூட என்ன பண்ணல, பேசல. திரும்ப அவர் சரி ஓகே என்னமோ சொல்றீங்க, பார்க்கலாம் அப்படின்னு கூட அவர் சொல்ல. எல்லாம் முடிகிறது, அவன் நித்திரை தெளிகிறான். அவர் எப்படியெல்லாம் கட்டளையிட்டார தூதர், அதன்படியே மரியாளை சேர்த்து கொண்டான். அப்படின்னா அவங்க இறுதியில திருமணம் செய்து கொள்கிறார். இயேசு ஆண்டவர் இங்கே பிறக்கிற வரையிலும் அவர்களை அப்படியே அழகாக பார்த்துக் கொள்கிறார், பத்திரமாக பார்த்துக் கொள்கிறார், வேண்டியதையெல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். என தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், அவர்கள் பெத்லேகமுக்கு போகும்போது, பல இடங்களுக்கு போகும்போது மரியாளை கழுதின் மீது ஏற்றிக்கொண்டு அவ்வளோ அவரு ரொம்ப கேரி பண்ணி இருக்கிறார் தன் மனைவியை. ரொம்ப அற்புதமானவர். அப்ப நாம் படிக்க கேட்டதான பழைய ஏற்பாட்டின் பகுதியிலும் அங்கேயும் ஒரு பயம், நடுக்கம் இருக்கிறது. யாருக்கு என்றால் ஆகாசு என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனுக்கு. ஏனென்றால் அவர்களை சுற்றி இருக்கின்ற அண்டை நாடுகள் சீரியா, தமஸ்கு, அசிரியா, இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அசிரியாவுக்கு எதிராக போர் புரிய ஆரம்பிக்கிறார்கள், சீரியாவும் தமஸ்குவும். இப்படி இருக்கும்போது அவர்கள் ஆகாசிடம் அவர்கள் உதவிக்கு வேண்டி நிற்கிறார்கள். சோ யாரோடு சேரலாம், யாரோடு இணக்கமாய் இருக்கலாம்? அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அவர் முடிவு செய்கிறார், அசிரியாவோடு கூட நாம் இணைந்து இந்த சீரியாவையும் தமஸ்குவையும் நாம் வீழ்த்தலாம் என்கின்ற ஒரு சிந்தனையில் இருக்கும் போதுதான் எசையா தீர்க்கன் அவருடைய வார்த்தை அங்கே வருகிறது. கூட்டு சேராத, அந்த நாடோடு கூட நீ உறவு வைத்துக் கொள்ளாதே, நீ தனியாவே நில்லு. ஏனென்றால் இம்மானுவேலர் இருக்கிறார், அவர் நம்மோடு வாழ்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால தைரியமாயிரு. சோ மனிதருடைய பலமா கடவுள் பலமா அப்படின்னா கடவுள் பலம் தான் நமக்கு எப்போதும் வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறவர். ஆகையினால இது அடையாளமாக கொடுக்கப்படுகிறது என்பதையும் இங்கே அந்த அரசனுக்கு எசையா தீர்க்கன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை வாசிங்க. அது எசையா 7 இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும். கன்னிகையானவள் கர்ப்பவதியா, இதுதான் அடையாளம். அவர் வருவார், இம்மானுவேலர், உங்களோடு என்றும் வாழ்பவர், உங்களோடு குடிக்கொள்கிறவர். சொல்லுவாங்க இல்லையா,
டென்ட் அடிச்சு அங்கேயே தங்கிட்டாங்கப்பா அப்படின்னு. நகர மாட்டுறாங்க, செட்டில் ஆயிட்டாங்கப்பா அங்கேயே, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒருவர் வந்து ஒரு இடத்த விட்டு நகர்ந்து போகல அப்படின்னா அப்படியே இருக்கிறாங்கப்பா, கொஞ்சம் கூட அசையல. அது போன்று இறைவன் நம்மிடையே குடிக்கொள்கிறவராய், எங்கேயும் நகர்ந்து போகாதவராய், என்றும் நம்மோடு வாசம் செய்கிறவராய் அவர் வருவார் என்பதை அன்றைக்கு நம்பிக்கையின் செய்தியாக அந்த ஆகாசு அரசனுக்கு சொல்லப்படுகிறது. ஆகையினாலே பயப்படாதே, தைரியமாயிரு, இதுதான் உனக்கு அடையாளம். யாரோடும் நீ எந்த நாட்டோடும் இணக்கமாக கூட்டு வைக்காத. அவன் கூட போனா உனக்கு வீழ்ச்சி தான் இருக்கும். அவனோடு கூட்டு சேராதே, தனியா நீ, இம்மானுவேலர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று அவரை பக்குவப்படுத்துகிறார் எசையா. இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது நம் வாழ்க்கையில நாமும் பல நிலைகளில பல யோசனைகளோடு, பயங்களோடு, தடுமாற்றங்களோடு, என்ன நேரும், என்ன ஆகும், இது அதுன்னு பல நினைப்போடு நாம் இருப்போம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இம்மானுவேலராகிய ஆண்டவர் நம்மிடையே குடிக்கொண்டுள்ளார், நம்மிடையே வாழ்கிறார், நம் மத்தியில அவர் இருக்கிறார் என்கிற விசுவாசம், நம்பிக்கை நமக்கு என்றும் வேண்டும். நம்மை மீட்டெடுக்க வந்தவர், நம்மை விடுவிக்க வந்தவர், எல்லாருடைய பாவங்களும் நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர், இரட்சகர் அவர், மீட்பர் அல்லது விடுதலையாளர் என்றும் அதற்கு பொருள் உண்டு. ரெடீமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சேவியர், சேவ் பண்றல, சேவியர், ரெடீமர், நம்மை விடுவிக்கிறவர். நாம் கூட ரெடீம் பண்ணுவோம் இல்லையா? கூகுள் பேல தான் நீங்க வந்து நிறைய வந்து நம்ம என்ன பண்றோம், யூபிஐ பே பண்ணும்போது நமக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, அதை ரெடீம் பண்ண சொல்லுவார். ரெடீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு கிடைக்கும். என்ன முன்னாடிலாம் வந்து கூகுள் பேல பார்த்தீங்கன்னா நிறைய காசு கேஷ்பேக்கெல்லாம் வரும், இப்போலாம் கொடுக்கவே மாட்டாங்க இல்லையா? அது மாதிரிலாம் எனக்கு வந்திருக்கு. ஒரு டைம் ஒரு 300 ரூபாய் வந்துச்சு. நான் சொல்கிறது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாங்குங்க, டிஸ்கவுண்ட் தரேன்றாங்க. எந்த ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறது? ரெடீம், ரெடீம் நவ் அப்படின்னு போட்டிருக்கும். அதுக்கு டைமும் கொடுத்துருக்கும். ஸோ டைம், அந்த டைம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, ரெடீம் பண்ண முடியாது, அது எக்ஸ்பைரி ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும். ஆனால் என்றும் நம்மை விடுவிக்கிறவர், விடுதலையாளராக, மீட்பவராக, நாம் எங்கேயாவது சிக்கிக் கொண்டிருந்தால், கஷ்டத்தில் இருந்தால், வேதனையில் இருந்தால், அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராய், மீட்கவராய் ஆண்டவர் இயேசு நம்மிடையே இருக்கிறார், இம்மானுவேலராக என்கிற நம்பிக்கையில நாம் என்றும் வாழ வேண்டும். நம் வாசிக்க கேட்டதான அந்த பழைய பகுதியில் இருக்கக்கூடியதான அந்த சங்கீத பகுதி, சங்கீதம் 24 நாம் பார்க்கும்போது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு விடை படிங்க. இல்ல, யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவையின் மகிமையின் ராஜா, யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தர் அவரே. சோ அவர் வலிமை மிக்கவர், ஆற்றல் படைத்தவர், சேனைகளின் கர்த்தர் அவர். சோ திரள் சேனை இருக்கு அப்படின்னா அந்த படை, அதற்கு ஆண்டவரே அவர்தான், சேனைகளின் கர்த்தர் அவர்தான். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த ஆண்டவர் இருக்கிறார். அவரே மகிமையின் ராஜா, அவரே உட்பிரவேசிப்பார். சோ நம்முடைய வாசல்களை, தலைகளை உயர்த்துங்கள், உயருங்கள், அவர் உட்பிரவேசிக்கிறார். சோ அனாதி கதவுகளே திறவுங்கள் என்று சொல்வது போல நம்முடைய உள்ளங்களையும் நாம் திறந்து வைக்க வேண்டும். அவர் உட்பிரவேசித்து நமக்குள் வாழுவதற்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். இம்மானுவேலராக நமக்குள் அவர் என்றும் குடிக்கொள்கிறவராய் இருந்தால் அவர் நம்முடைய வாழ்வை பார்த்து கொள்வார். ஆகையினால இந்த நம்பிக்கையோடு நமக்காக இந்த மண்ணகத்தில் வந்த அந்த மீட்பராகிய ஆண்டவரை நாம் அன்பு செய்வோம். அவர் நம்மை அதிகமாய் அன்பு செய்தபடியினால்தான் தன் மகனையே கடவுள் இங்கே அனுப்பினார்.
இன்னும் நம் மீது அன்பு வைத்தபடியினால்தான் அந்த மகனை கடவுள் இறுதியில சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ அந்த கடவுள் இம்மானுவேலர் நம்மிடையே இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையில நாம் தொடர்ந்து வாழ்வோம். நம்முடைய வாழ்வை அவர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்திலே வாழ்வோம். யோசேப்பை போல நேர்மையாளர்களாக, நீதிமான்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும்போது கடவுள் நம்மை வழிநடத்துவார். தூதர்களின் மூலமாக அன்றைக்கு யோசேப்புக்கு பல ஆலோசனைகள் வழங்கி அவரை பக்குவப்படுத்தினது போல கடவுள் நிச்சயம் நம்மையும் எல்லா நிலைகளிலும், எல்லா வாழ்க்கையிலும், எல்லா நேரங்களிலும் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையிலே வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான கர்த்தருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவிற்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திர விளக்கத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை நீரே ஸ்ரீரோ ஸ்ரீரோ நிலைபெறமான உள்ளத்திலே புது பெய்யும் உமது சமூகத்தை நேற்று என்னை தள்ளி விடாதீரோ. உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது சந்தோஷத்தை திருப்பமும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மகிழ்வான ஓய்வு நாளுக்காக, இந்த ஆராதனை நேரத்திற்காக உமக்கு நன்றி. இவ்வேளையிலும் நீர் எங்களோடு பேசின உம் திருமொழிகளை முன்னிட்டு உமக்கு நன்றி சொல்கின்றோம். யோசேப்பு என்கின்ற அற்புதமான மனிதருக்கு, இயேசுவினுடைய தகப்பனாய் இருந்த யோசேப்புக்கு கடவுளாக இறைவன் தூதர் வழியாக அன்றைக்கு பேசினேன். நிச்சயிக்கப்பட்டிருக்கிற வேளையில மரியாள் கர்ப்பமடைந்திருப்பதை அவர் யோசிக்கிறார். நீதிமானாய் நேர்மையாளராய் இருக்கிறதை புரிந்து அவமானப்படுத்தாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசித்துக் கொண்டிருந்தார். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில யோசேப்பை போன்று நேர்மை உள்ளவர்களாய், நீதிமானாய், பிறரை அவமானப்படுத்தக்கூடியவர்களாய் இல்லாதபடி வாழ உடைத்தார். அன்பின் ஆண்டவரே, ரகசியமாக எல்லாவற்றையும் கையாளக்கூடிய அந்த பண்பை கடவுள் எங்களுக்கு தாரும். இப்படி இருக்கிறபடியினாலே இந்த சூழலை மேற்கொள்வதற்கான சரியான வழியை தூதர் வழியாக நீர் வழங்கினீர். பயப்படாதே, கடவுள் பரிசுத்த ஆவியினால் கருவுற்றிருக்கிறார்கள். கடவுளுடைய மகன் பிறக்கப் போகிறார். நீங்கள் அதற்கு கருவிகளாக இருக்கிறீர்கள். உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினாலே பயப்படாதிருங்கள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். உலகத்தின் பாவங்கள் எல்லாம் நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் அவர்தான். நம்மை விடுவிக்கக்கூடிய விடுதலையாளர் பிறக்கப் போகிறார். துணிவோடு இருங்கள் என்று அன்றைக்கு பக்குவப்படுத்தினீர். அவர் இம்மானுவேலராக இருப்பார் என்பதை தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறப் போகிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். இவை அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்ட யோசேப்பு தன் தூதர் கட்டளையிட்டபடியெல்லாம் அப்படியே செய்தான். மரியாளை சேர்த்து கொண்டான். இயேசு ஆண்டவர் பிறக்கிற வரையிலும் மிக பத்திரமாக மரியாளை பார்த்து கொண்டார் என்பதையும் நாங்கள் நற்செய்தியிலே படிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த யோசேப்பின் பண்புகளை எங்களுக்கு தாரும். அதன் வழியாக நீர் தருகின்ற ஆலோசனைகளை, வழிநடத்துதலை
பெற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை புரியும். குழம்பி போய் இருக்கக்கூடிய ஆகாசுக்கு எசையா தீர்க்கன் மூலமாக கடவுள் நீர் பேசினீர், அடையாளத்தை கொடும் என்று ஆகாசு கேட்டபோது, கண்ணகியானவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும் என்கின்ற இந்த அடையாளத்தை அன்றைக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு, இயேசுனுடைய பிறப்பிற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே நீர் கொடுத்தீர். தைரியமாயிரு, யாரோடும் இணக்கமாக கூட்டு சேராது, தனியாக நில், நான் பார்த்துக் கொள்வேன். அன்பின் ஆண்டவரே, இந்த துணிவை எங்களுக்கு தா, தைரியமாக எங்கள் வாழ்க்கையில நாங்கள் வாழ, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்திலே வாழ அருள் செய்யும். ஏனென்றால் அவர் பராக்கிரமுள்ள கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த துணிவை எங்களுக்கு தா. யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர் அவரே. உங்கள் உள்ளங்களை திறவுங்கள், கதவுகளை எல்லாம் திறவுங்கள் என்று சொன்னது போல எங்கள் உள்ளங்களை திறந்து வைக்கிறோம். எங்களிலே இரும் ஆண்டவரே, எங்களுக்குள் வாசம் செய்யும், எங்களோடு இம்மானுவேலராய் என்றும் எங்களுக்குள் குடிக்கொள்ளும். அந்த வாழ்வை எங்கள் அனைவருக்கும் இறைவன் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகளினால் தம்முடைய மக்கள் யாவரையும் கடவுள் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் எங்களுடைய தூய ஜேம்ஸ் லூதரன் நூற்றாண்டு திருச்சபைக்காக நன்றி. எங்கள் திருச்சபை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். சபையினுடைய பொறுப்பாளர்கள், துணை பொறுப்பாளர்கள், மூப்பன்மார்கள், ஆலோசகர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள், மாதர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், சிறுபிள்ளைகள், பெரியவர்கள், வயதான மக்கள், திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்களையும் உமது திரு கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய வாழ்விற்கு வேண்டிய அனைத்து கிருபைகளையும் இறைவன் தார். பணி செய்கின்ற படிக்க தம்முடைய மக்களை ஆசீர்வதியும். பலவீனத்தோடு இருக்கிறவர்களை பலப்படுத்தும். இந்த வார நாட்களிலே பிறந்த நாள், திருமண நாள், விசேஷ நாட்களை காணப்போகிற தம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் இருக்க நோக்கிப்பார். புதிய ஆண்டு வளமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து உமது திருப்பெயரை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அமைதியான முறையில தங்களுடைய ஜபங்களையும் வேண்டுதல்களையும் நோக்கி ஏறெடுத்துக் கொண்டிருக்கும் போது எல்லாருடைய ஜபங்களுக்கும் கர்த்தர் தயவாக செவி சாய்த்து மறுமொழி அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, வழிபாட்டை தவறவிட்டவர்களும் வரக்கூடிய நாட்களை தவறாமல் பங்கெடுக்கவும் மை தொழுது கொள்ளவும் நீர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள உழைத்தார். ஆண்டவரே, இந்த நேர அலையில பல இடங்களிலிருந்து வெளி இடங்களிலே இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற தம்முடைய மக்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எங்களுடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். உலகம் எங்கும் இருக்கின்ற உமது திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதி. குறிப்பாக எங்களுடைய ஈஸ்லூசா திருச்சபையை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். சபை சங்கங்களை, அனைத்து வட்டங்களை, ஆண்டவரே இருக்கக்கூடியதான திருச்சபைகளை, ஆயர் பெருமக்களை, சபை பொறுப்பாளர்களை, விசுவாச குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதி. நிறுவனங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். எங்கள் பள்ளிக்கூடங்களுக்காக, மருத்துவமனைக்காக, இறையல் கல்லூரிக்காக நாங்கள் சபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும். விரைவாக பெல்ஸ்தா மருத்துவமனை திறக்கக்கூடிய சூழலை நீர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அதற்கான முன்னெடுப்புகளை ஈசுலுசாவும் சபை சங்கமும் எடுத்துக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அதை வாய்க்கப்பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவர், இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் கூட என்னுடைய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்திய தேசத்தை, என்னுடைய தமிழ்நாட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்தை, இருக்கிற அனைத்து ஆட்சியாளர்கள், தலைவர்கள், மக்களை ஆசீர்வதி. என்னுடைய செங்கலிப்பம் ஊராட்சியை உமது கரத்தில் கொடுக்கிறோம். இருக்கிற ஆண்டவரே, நாட்டு தலைவருக்காகவும், துணைத் தலைவர், நாட்டாமை, துணை நாட்டாமை இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பில் உள்ள யாவரையும், ஊர் மக்களை, அருகில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை, மருத்துவமனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஒளிபெருக்கின் வழியாகவும் உமது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு
இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற தம்முடைய மக்களையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம். நல்ல ஆண்டவர், இரக்கமுள்ள பிதாவே, இந்த வழிபாட்டிலும் கூட திருப்பீடத்தை ஆண்டவரே உமது ஆலயத்தை நல்ல முறையில் ஆயத்தம் செய்து அழகுபடுத்தின வண்ண பூக்களினாலே அலங்கரித்திருக்கிற தம்முடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இசைக்கருவிகளின் ஊடாக உமது நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற தம்முடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருமறை பகுதியை நடத்தி கொடுத்தவரையும் திருமறை பகுதியை வாசித்தவர்களையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம். இந்த கிருபையினாலே எங்கள் அனைவரையும் இடை கட்டி காத்துக்கொள். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை நேரலையிலே ஆண்டவரே சமூக ஊடகத்தின் வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறதான அன்பு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தராகிய இறைவன் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம். இந்த வாரம் முழுமையாக நடைபெறப் போகின்ற திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்திலும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிறப்பின் மகிழ்வான பண்டிகையை, அந்த பெரு விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். ஆண்டவரே, அதற்கு முன்னேற்பாடாக இன்னும் இருக்கக்கூடிய இந்த சில நாட்கள் நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டு மகிழ்வாக ஆண்டவரே அதுக்கு நாளை நாங்கள் கொண்டாட எங்களுக்கு வேண்டிய அருளை இறைவன் ஈந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உமது கிருபையினாலே எங்கள் அத்தனை பேரையும் நீ கர்த்தர் இடை கட்டி காத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. பரமன்றைக்கு எங்கள் பிதாவே, உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமன்று செய்து போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. உடைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களை சோனிட்டு பண்ணாமத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்ன சுவாமி. ஆமென். நாம் அமர்ந்திருப்போம். மீண்டுமாக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதனைக்கு நிறைவு பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் 614வது கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து பாடும். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறது. 614வது பாடல். இப்பாடலின் போது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு தேவனாய்
தொடர்ந்து திருச்சபையினுடைய அறிவிப்பை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஞாயிறு இந்த ஆராதனை சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய திருச்சபையினுடைய போதகர் அவர்களுக்கும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இறைவனுடைய திரு ஆசையை பெற்றுக்கொண்ட திருச்சபையார் உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வேத வாசிப்பு அளித்து கொடுத்த திருச்சபை குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 25/12/2025 கிறிஸ்துமஸ் ஆராதனையின் போது பொறுப்பாளர்கள் திருச்சபையினுடைய வேத வாசிப்பை வாசிப்பார்கள் என்பதை திருச்சபைக்கு அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு சிறுவர் பள்ளி நடைபெறும். சிறு பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 24/12/2025 புதன்கிழமை மாலை 7 மணிக்கு சிறுவர் ஆராதனை நடைபெறும். சிறு பிள்ளைகள் கிறிஸ்து பிறப்பின் செய்தியை கேள்வி பதில் மற்றும் பாடல், நடனம், நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சியின் மூலமாக பயிற்சி எடுத்துள்ளார்கள். எனவே அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்மஸ் ஆராதனை வருகின்ற வியாழக்கிழமை 25/12/2025 கிறிஸ்மஸ் ஆராதனை காலை 8:30 மணிக்கு நடைபெறும். அதிலே ஞான ஸ்நானம் கொடுப்பவர்கள் யாராக இருந்தால் முன்பதாக பொறுப்பாளரிடத்திலே பெயர்களை கொடுக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 7 மணிக்கு கிறிஸ்மஸ் பாடல் பவனி ஆம்பூர் பகுதியில் உள்ள திருச்சபை குடும்பங்களில் நடைபெறும். அதில் நாங்கள் ஃபோன் மூலம் யார் யார் வீட்டுக்கு வருகிறோம் என்பதை தொலைபேசி மூலம் தெரிவிக்கிறோம் என்பதை திருச்சபைக்கு அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினத்திலே ஆம்பூர் சபை சங்கம் இளைஞத்துறையின் சார்பாக சிறப்பாக நடைபெற்ற பாடல் போட்டியிலே நமது திருச்சபையும் கலந்து கொண்டு சிறப்பாக பாடினார்கள். அதற்காக நம்முடைய திருச்சபை மக்கள் சிறப்பு பரிசினை பெற்றுக்கொண்டு வந்துள்ளார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நம்முடைய திருச்சபைக்காக வேண்டி நினைவு பரிசு ஒன்றும் இளைஞர் துறையின் சார்பாக கொடுத்துள்ளார்கள். எனவே அதற்காக வேண்டி இளைஞர் துறையினுடைய மேம்படுத்தினர் போதகர் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாத காணிக்கை கொடுத்தவர்கள் திரு
சந்தோஷ் அகத்தின் அவர்கள் முன் வந்துள்ளார்கள். அதே போல் கிறிஸ்மஸ் அன்று நம்முடைய திருச்சபைக்கும் கிராமத்தில் அனைத்து குடும்பங்களுக்கும் இனிப்பு வழங்குவதற்காக கிருஷ்ணமூர்த்தி சீட்டு குழுவினர் ரூபாய் 40,000 கொடுக்க முன்வந்துள்ளார்கள். அதே போல் கேலண்டர் கொடுக்குவதற்காக நண்பர்கள் முன்வந்துள்ளார்கள். அதே போல் வருட முடிவு ஆராதனையின் போது இனிப்பு வழங்குவதற்காக பிரவீனா சாமுவேல் அவர்கள் தாமாக மனமுவந்து ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அதே போல் இன்னும் தேவைகள் இருக்கிறது, அதையும் வாசிக்கின்றேன். கிறிஸ்மஸ்க்காக வேண்டி ஆலய அலங்கார
அன்பார்ந்தவர்களே, ஸோ நேற்றைய தினத்தில் ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய இளைஞர்துறை சார்பாக 3வது ஆண்டு கிறிஸ்மஸ் கேரல் கொயர் சிங்கிங் காம்படிஷனை நாங்கள் நடத்தினோம். ஸோ கடவுளுடைய பேருதான கிருபையினால ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் தான் அமைந்தது. ஸோ அநேகருடைய நல்ல வார்த்தைகளை நாங்கள் நேற்று கேட்டோம். ஆகையினால எல்லாவற்றையும் முன்னிட்டு நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்கின்றோம். ஸோ இந்த ஆண்டு கடந்த ஆண்டை போன்றே நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஜூரி ட்ராஃபி அது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நமக்கு ட்ராஃபி மட்டும் கிடச்சிச்சு. ஸோ இந்த டைம் வந்து நம்ம கூடுதலாக நடுவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 திருச்சபை, ஒன்று பலலோபம் தூய கர்மேல் லுத்ரன் திருச்சபை, இன்னொன்று நம்முடைய திருச்சபை. ஸோ இதோட அடிஷ்னலாக நாங்கள் வந்து ஒரு கேஷ் மணியும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ வெறும் ஏன்னா அவங்களால செலக்ட் பண்ணுற ஒரு டீம் அப்படிங்கிறதுனால வெறும் கோப்பையோடு எப்படி விடுவது என்று சொல்லி அதுக்கு நாங்கள் கேஷ் மணி நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ ஒரு 3000 அது கேஷ் மணி. ஆக்சுவலாக செக்கு வந்து வின் பண்ணவங்கெல்லாம் வாங்கி போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாரும் வாங்கி போனாங்க. நம்பாலையும் யாரும் வாங்கலை. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை ஐயர் நாளைக்கு காலையில் எடுத்துன்னு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பொறுமையாக, ஏன்னா என்னால் கீழே இறங்கி வர முடியல, ஸ்டேஜ் இருந்து ஓவரால் முடிச்சுட்டு வரதுனால லேட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க, டீம் லீடரை மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒசூர் போகிறவங்கெல்லாம் வெயிட் பண்ணிருந்தாங்க. டைம் ஆயிடுச்சா, டைம் 2 நிமிஷம் வந்துடுறேன்னா ஓகே, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஃபைனலாக நான் எல்லாருக்கும் சீக்கிரமாக செக் போட்டு கொடுத்தேன். நம்ம ஆளுங்க வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையில் ஸோ இருக்குது. அதனால் நீங்கள் கலெக்ஷன் போட்டு எடுத்துங்க. சர்ச் பேரோ இல்லை எப்படி போட்டு நீங்கள் எடுக்கிறீங்களோ எடுத்துங்க. ஸோ 3000 சர்ச்சுக்கு ஆடிஷன் தான் பரிசு. அதோட கூட அதோட ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. நமக்கு ஒரு 6 நாங்கள் வந்து போகிறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அம்மா யானை சொல்லி அவரே கேட்டு அவர் நாலாகமே வந்து ஒரு 10,000 கொடுத்தாரு. வச்சுக்கணும் ஒரு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும் எனக்கு தெரியுது. நல்லா இருக்கும். அந்த பாட்டு வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்பெஷல் சாங்கை வந்து அந்த கொயர் டீம் பாடுவாங்க. அப்போவே நம்ம சர்டிஃபிகேட் ட்ராஃபி எல்லாம் கொடுத்து ஒரு நினைவு புகைப்படத்தை நாம் இறுதியாக எடுத்துக்கொள்வோம். ஸோ பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணீங்க. மகிழ்ச்சி அனைவருக்கும். அதே போன்று இந்த சிறப்பான பாடல் போட்டிக்கு நிறைய பேர் வந்து நன்கொடை காணிக்கையாக நீங்கள் கொடுத்தீங்க. அவங்க பேர்லாம் வந்து நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணோம். இன்விடேஷனில் நன்கொடையாளர்கள் தான் எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டு. அதனால் அதில் நாங்கள் பார்ஷியாலிட்டியே காட்டுறதில்ல. அதில் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எல்லாம் இங்கே நிறைய பார்ட்டி இருந்தாலும் நீங்கள் தான் சூப்பராக எல்லாரையுமே கொண்டு வரீங்க அப்படின்னு. நாம் அதெல்லாம் பார்க்கறதில்ல. நமக்கு தேவை ஊழியம் நடக்கணும். யாராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அதனால் நிறைய பேர் நன்கொடையாளர்கள் வழங்கினாங்க. அதனால தான் இந்த அளவு கிராண்ட் ஈவெண்ட்டாக அது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாகவே அது எல்லாருடைய ஒத்துழைப்பு தான். இப்படியும் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் பட்ஜெட்டே வந்து நமக்கு ஒரு 1.7 lakhs ஆச்சு. ஸோ நியர்லி 2 lakhs கிட்ட. எந்த டைம் இதுக்கப்புறம் தான் கணக்கு போட்டு பார்க்கணும் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி. ஆனால் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா. அதனால தான் நம்ம திடீர்னு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எல்சிஎம்எஸ் நம்ம ஐஎல்சி பிரசிடென்ட் கிட்ட பேசி அவர் வீடியோ காலில் வர வைக்கலான்னு சொல்லிட்டு அவர் உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு முன்னாடியே வாழ்த்து சொன்னார். ஸோ அதனால் கூகுள் மீட் பண்ணி உடனே அவரை வந்து பேச வச்சுச்சு. ஸோ ரொம்ப அது சிறப்பாக அமைந்தது எல்லா நிகழ்வும்.
அதனால நம்ம திருச்சபையிலிருந்து திருச்சபையின் சார்பாகவும் தனிநபர்களாகவும் நிறைய பேர் காணிக்கை வழங்கினீர்கள். ஒட்டுமொத்த நபர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஊழியத்துக்காக நீங்கள் தாங்கிறது எப்பயுமே இருக்குது, சிறப்புக்குரியது. மிக்க நன்றி. அதே போல் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அவங்க டீமோடு கூப்பிட்டு வந்து அவர் தான் அந்த எல்இடி அந்த விஷயங்களெல்லாம் அவர் தான் செஞ்சார். ஸோ அவருக்கும் தம்பி சியோன் அவருக்கும் நன்றி. நம்ம ஒரு டீமில் கொயரில் மியூசிஷியனாக வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க சாம் கருணா ஐயா அவர்கள். அவர் நிறைய வந்து அவரை பார்த்தோன்னே நிறையா மகிழ்ச்சி எல்லாருக்கும். சூப்பராக அருமையாக வாசிக்கிறாரு. நிறைய பேருக்கு தெரியுது. கடைசியில் எங்கள் சர்ச்சு வீராம்பு சர்ச் ஃபெய்த் லூத்தரன் சர்ச்சுக்கு கீபோர்டு வாசிச்சது பார்த்தா நம்பாள் நம்ம ஊருக்கார் இல்லையா அவர். உடனே எல்லாரும் அதான் சொன்னேன், எங்கள் ஆளுங்களை பிடிச்சின்னு வந்து நீங்கள் வாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிறப்பாக எல்லாமே அமைந்தது. நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஓரளவுக்கு எல்லாம் கொஞ்சம் நேர்த்தியாக அது முடிவுகள் எட்டப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஏன்னா 2 ஆண்டு வந்து சில விமர்சனங்கள் எல்லாருமே சொல்கிறது சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணுறீங்களாம் நடக்குது. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. நாங்கள் அதில் ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால தான் இந்த டைம் வந்து நம்ம சர்ச்சே தெரியாத சபையை கூப்பிடணும்னு சொல்லிட்டு தான் கேத்தலிக்கும் அந்த இசிஐ சர்ச்சிலேருந்து ஃபாதரையும் ஐயரையும் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அதனால தான் நம்பர் கூட நம்பரை மட்டும் நாங்கள் சொன்னோம். சர்ச் பேர் வந்து யூஸ்வலாக சொல்லக்கூடாது. இந்த காம்படிஷன்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்பர் எடுத்து நம்பருக்கு மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஒருவேளை ஜட்ஜ் பண்ணுறவருக்கு எந்த நம்பர் எந்த சர்ச்சுன்னு தெரிஞ்சால், ஒருவேளை சர்ச் தெரிஞ்சாலும் மார்க் போட வாய்ப்பு உண்டு அப்படின்றதுனால தான் அந்த விஷயம். அது சில பேருக்கு புரியாமல் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் கீழே வந்து டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. அதுவும் நடந்துச்சு. பட் அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் செய்தார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக, எங்களுடைய இளைஞர் துறைக்காக, இந்த திருப்பணிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இறுதியாக ஜெபிப்போம். யாராவது விடுபட்டிருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபித்து இறை ஆசிரியரோடு கூட வழிபாட்டை நிறைவு செய்வோம், ஜெபம் செய்வோம். ஸோ அதே போல் நிறைய வந்து நமக்கு தேவைகள் இருக்குது சர்ச்சில். ஏன்னா வந்து நமக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன். நிறைய நம்ம ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம நிற்க வச்சுருக்கோம். அதனால் நிறைய பேர் வந்து இந்த சிறப்பான பண்டிகைகளுக்கு என்று தானாக முன் வந்து நிறைய ஏற்றுக்கினீங்க. பெரியவங்களாக இருக்கட்டும், யூத்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நீங்களே முன் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். அது நம்முடைய சர்ச்சினுடைய சிறப்பு தான். ஏன்னா சர்ச்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எடுத்து செய்யுங்க, காணி கொடுத்துருக்குறோம்ல அப்படின்வாங்க. காணி கொடுத்தா வந்து நாங்கள் கொடுத்த காணி கடவுளுக்கு கொடுத்துச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை வந்து யோசிக்கவே கூடாது. கொடுத்துருக்குறோம்ல எடுங்க அப்படின்லாம் சொல்கிற சபைகள் உண்டு. பட் அதன் மத்தியில் நம்ம சர்ச்சில் ஒரு முன்னுதாரணமான திருச்சபையாக நம்ம இருக்கிறோம். அதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அதனால் இன்னும் நிறைய பேர் வந்து கொடுக்க விரும்பினால் நிறைய தேவைகள் இருக்குது. அதனால் பொறுப்பாளர்களை அணுகுங்க. என்ன தேவைகள் இருந்தால் அதை நாங்கள் செய்கிறோன்னு கூட நீங்கள் முன் வந்து செய்யலாம். கடவுள் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபித்து இறை ஆசிரியரோட வழிபாடு நிறைவு செய்யும். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும், உம் நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பரியந்து நுழைத்திருக்கவும், உம் வார்த்தை கட்டப்பட்டிராமலின் தன்மைக்கு ஏற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கும்படி உம் தூய ஆவியானவரையும் மரத்திலிருந்து வருகின்ற மெய் ஞானத்தையும் உம் திருச்சபைக்கு நிறைந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ் பணிந்து மன்றாடுகிறோம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் மிக சிறப்பாக ஆண்டவரே இந்த வழிபாட்டில் உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும், தருகிற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இவ்வேளையிலும் ஆண்டவரே, குறிப்பாக நாங்கள் சிறப்பாக எங்களுடைய திருச்சபை சார்ந்த, எங்களுடைய கிராமத்தை சார்ந்த மக்களுக்காக ஒரு வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, அருமையான திரு வி. சங்கர் அவர்களுக்காக, ஆண்டவரே, உடல்நலம் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அன்புக்குரிய அடியாரை நீர் கண்ணோக்கி பாரும், பலப்படுத்தும். அவருடன் பிறந்த சகோதரர் திரு வி. நசராஜ் அவர்களுக்காகவும், ஆண்டவரே, விபத்தின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டுள்ள இவரையும் கர்த்தர் நீர் ஆற்றல் படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக. வேண்டிய அனைத்து கிருபைகள் நீர் தாரும். நம்பிக்கையோடு உம்மை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முன் வந்திருக்கும் போது
ஆண்டவருடைய பிரசன்னம் தம் மக்களோடு நிறைந்திருக்கட்டும். விரைவாக நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீர் உருவாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதே போன்று அருமையான செல்வன் கிஷோன் பிரபு அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய அருமையான பெற்றோர்கள் திருமதி ஜான்சி ராணி, திரு அரவிந்த் குமார் அவர்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, அன்பு மகன் ஆண்டவரே, இந்த உடல்நல குறைபாடு ஏற்பட்டு இந்த குடல் பாதிப்பு அடைந்திருக்கும் போது ஆண்டவரே, அதற்கான அறுவை சிகிச்சை எல்லாம் செய்திருக்கும் போது கடவுளாகிய இறைவன் நலமோடு ஆண்டவரே அன்பு மகனை நீர் ஆற்றல்படுத்தும், பரிபூர்ணமான சுகத்தை நிறைவாக தாரும், இயல்பு வாழ்விற்குள்ளாக பயணப்பட்டு வாழக்கூடிய கிருபைகள் நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அதே போன்று அருமையான செல்வன் சவுந்தர் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நியூ பெத்லகேம் பகுதியை சார்ந்த அந்த மகனை கடவுள் ஆசீர்வதியும், அவருடைய படிப்பையும் வேண்டிய ஞானத்தையும் அறிவின் ஆற்றலையும் தந்து நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோர்கள் திரு தேவேந்திரன், திருமதி மைதிலி அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அதே போன்று அருமையான அன்பு மகன் 2 வார காலமாக ஜீரண கோளாறு ஏற்பட்டு ஆண்டவரே சிகிச்சை மூலமாக சுகம் பெற்று வருகிறதை நாங்கள் அறிகின்றோம். நம்முடைய மகனை கடவுள் தொடர்ந்து நீர் பலப்படுத்தி ஆற்றல்படுத்தி நல்ல சுகத்தை கண்டு கொண்டு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த வழிபாட்டிலும் நம்முடைய மக்கள் உமக்கென்று படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். மிக சிறப்பாக ஆண்டவரே, வழிபாட்டின் காணிக்கைக்காகவும் மாத காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய காணிக்கைக்காகவும் இன்னும் ஆண்டவரே அருமையான கிறிஸ்துமஸ் பங்குத்தொகை காணிக்கைக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். படைத்திருக்கின்ற தம்முடைய மக்கள் யாவரையும் கடவுள் நீர் ஆசீர்வதியும், படைத்த உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, அதே போன்று தம்முடைய மக்கள் கிறிஸ்துமஸ் காலத்திற்காக பல நிலைகளில காணிக்கைகளை வழங்கியிருக்கும் போது அக்காணிக்கைகள் யாவற்றையும் கர்த்தர் தயவோடு நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, தொடர்ந்து இக்காணிக்கைகளை வழங்கியிருக்கின்ற தம்முடைய மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வரக்கூடிய சிறுவர் ஆராதனையிலிருந்து புதிய வருட ஆராதனை வரைக்கும் நடைபெற போகின்ற சிறப்பு நிகழ்வுகளில, பண்டிகைகளில ஆண்டவரே பலவிதமான பொருட்களையும் காணிக்கைகளையும் வழங்குவதாக முன் வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தராகிய இறைவன் அறிந்திருக்கிறீர். யாவரையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இவ்வழியிலும் ஆண்டவரே, இந்த புடவை காணிக்கைகளை வழங்கியிருக்கிற தம்முடைய மக்களையும் கூட நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ் பணிந்து மன்றாடுகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் மிக குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாளினுடைய மாலை பொழுது நடைபெற போகிறதான சிறுவர் பள்ளி ஞாயிறு பள்ளிக்காக நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, அதே போன்று வருகின்ற புதன்கிழமை மாலை பொழுது நடைபெற போகின்ற சிறுவர் ஆராதனையும் இறைவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அதே போன்று ஆண்டவரே, நடைபெற போகின்ற எங்கள் ஆண்டவரே இயேசுவினுடைய கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகையை கர்த்தராகிய இறைவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும். நடைபெற போகின்ற அந்த சந்திப்பையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை இன்னும் வரக்கூடிய இந்த 2-3 நாட்களில் நாங்கள் எங்கள் திருச்சபை சார்ந்த அருமையான குடும்பத்தின் மக்களை ஆண்டவரை எங்கள் ஊரை விட்டு வெளியில் இருக்கிறதான அந்த மக்களை நாங்கள் சந்திக்க மீண்டுமாக ஆண்டவரே இந்த மகிழ்ச்சியான பிரச்சனையை பாடல் பவனியை நாங்கள் மேற்கொள்ளும் போது கர்த்தராகிய இறைவன் அவைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொடும். நாங்கள் அனைவருமாக இணைந்து ஒருமித்து தம்முடைய மக்களை நாங்கள் சந்திக்க ஆண்டவரை புறப்படும் போது ஆண்டவராகிய இறைவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இவ்வாழையிலும் நடைபெற்றதான இளைஞர்களை சார்பாக நடைபெற்ற ஆண்டவரே கிறிஸ்துமஸ் கரோல் பாடகர்கள் பாடல் போட்டியை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து ஆண்டவரே அதில் எங்களுடைய திருச்சபை எங்களுடைய பாடல்கள் ஆண்டவரே நடுவர்களால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வழங்கியிருக்கிறதான கோப்பை ஆண்டவரே இந்த காணிக்கையும் கற்பனையில் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு இணைந்து ஆண்டவரை நாங்கள் குரு நாமத்தை மகிமைப்படுத்தவும் அதன் வழியாக ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வழிபாட்டிலும் ஆண்டவரை திருச்சபையினுடைய ஊழியத்திற்கான அறிவிப்பை வழங்கினவரையும் காணிக்கைகளை சேகரித்து வந்தவரையும் கர்த்தராகிய இறைவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அவருடைய வழிநடத்தி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
இடைக்கடைக்கு காத்துக் கொள்ளும் வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி பெற போகிறதான சூழல் வரையில் கர்த்தராகிய இறைவன் தன்னுடைய பிரசன்னத்தை எங்கள் மீது வைத்ததற்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் இம்மானுவேலராக எங்களோடு உடனிருந்து எங்களை காத்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் கேட்டு வளர்ந்த எல்லா நன்மையான ஈவுகளினாலே ஆண்டவராக இறைவன் எங்கள் அத்துணை பேரை நிறைத்து காத்து ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பிதாவே. மாணவர்களை ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெண்களின் ஒரு தலைவனைக்கும் உனக்கு சமாதானம் இம்மானுவேலராக என்றும் நம்மோடு வாழ்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். நம் உள்ளங்களில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ சமுதாயத்தை பயணப்படுவோம். சேர்ப்பின் பண்பு தரித்தவர்களாக நாம் வாழ சமுதாயத்தை பயணப்படுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து உரைநடை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக.